அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பெருசாக ஒரே ஒரு சின்ன செய்தி தான் இருந்துச்சு, மற்றபடி எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோர் அண்ட் பெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியா நீட்ஸ் குட் எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஒரு பின்னணியில் இந்த ஒரு செய்தியை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பிஜி அட்மிஷன்ஸ் இருக்கு இல்லையா, மெடிக்கல் சீட்ஸில் பிஜி அட்மிஷன் அப்படிங்கிறதுக்கு இந்த ரெசிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா அப்படிங்கிறது இருந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இந்த மாநிலத்தில் படித்தவங்க தான் தமிழகத்தில் படித்தவங்க, தமிழ்நாட்டில் யூஜி படித்தவங்க தமிழ்நாட்டிலே பிஜி பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு கோரிக்கை, மாநில அரசாங்கங்களுடைய கோரிக்கை அது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரெசிடென்ஸ் அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லாக காமன் தான், ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லாக காமன் தான். இப்போது உதாரணத்துக்கு நமக்கு உத்தரப்பிரதேசில் படித்த ஒருத்தர் கூட, யூஜி படித்த ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் வந்து பிஜி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தீர்ப்பை வந்து யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உச்சநீதிமன்றம் வந்து வெளியிட்டிருக்காங்க, ஓகேங்களா? தேர் கேன் பி நோ ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் ரெசிடென்ஸ் இன் அட்மிஷன் டு பிஜி மெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ ரிசர்வேஷன் பேஸ்ட் ஆன் ரெசிடென்ஸ், ஓகேங்களா? தங்குற இடத்தை பொறுத்துலாம் எந்த ஒரு இடஒதுக்கீடுமே தர முடியாது, குறிப்பாக அதுவும் பிஜி கோர்சஸில் கண்டிப்பாக தர முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அதை பேஸ் பண்ணி இருக்குது. ஆர்டிகல் 14 சொல்லப்பட்ட ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு, ஓகேங்களா? இருந்தாலுமே தமிழக அரசாங்கம்லாம் பார்த்தோம்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிர்த்து மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நேற்றே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாகவே இந்தியாவில் தென் மாநிலங்களில் பார்த்தோம்னா இந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும், சரிங்களா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம எல்லா மாவட்டங்கள்லையுமே ஒரு மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2294 பிஜி சீட்டு மட்டுமே இருக்குது, ஓகேங்களா? பிஜி சீட் அப்படிங்கிறது 2294 பிஜி சீட் இருக்குது. இதில் 50% தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு 1200லேருந்து 1250 சீட்டு மட்டும்தான் தமிழ்நாடு அரசு, தமிழக மாணவர்களுக்காக அந்த ஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது. அந்த 1200 சீட்டில் 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம், சரிங்களா? இப்போ மீதி இருக்கக்கூடிய சீட்டில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ஒவ்வொரு மாநிலமும் ஒரு குறிப்பிட்ட சதவீதமான இடங்களை வந்து ஆல் இந்தியா கோட்டாவுக்கு வந்து கொடுக்கணும். அதுக்கு கீழே நம்ம கொடுத்துட்றோம், ஓகேங்களா? ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது எழுந்தது. இப்போது இந்த மாதிரி இப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கிறத ரெசிடென்ஸ் பேஸ் பண்ணி தர முடியாது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கிட்டாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில அரசாங்கங்கள் நம்ம மாநிலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்குன்னு அவைலபிளாக இருக்கக்கூடிய சீட்டுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாகுது. நம்மளால் இந்த 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத ரொம்ப கம்மியான நம்பர் ஆஃப் சீட்ஸுக்கு மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இதில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்பர் ஆஃப் சீட் அப்படிங்கிறது மாநிலத்துக்கு கம்மியாகுது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ, ஓகேங்களா? இப்போது நம்ம மாநிலத்தில் யூஜி படிக்கிறவங்க நம்ம மாநிலத்திலே பிஜி படிக்கிறாங்க அப்படின்னா, இந்த யூஜி மாணவர்கள் எல்லாமே இறுதி ஆண்டுகள் வரப்ப அவங்கள வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹாஸ்பிட்டல்ஸோட இன்டகிரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட இன்டகிரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது அப்படியே பிஜிலேயே நமக்கு தொடர ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ தான். ஸோ இப்போ நம்ம மாநிலத்தில் படிக்கக்கூடிய நபர்கள் நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் எல்லாமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. நம்ம மாநிலத்தில் என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்குது, நம்ம பொதுவாக காய்ச்சல்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கக்கூடிய ஆட்கள், லோக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஸோ அதே தான் பிஜிலேயே அப்படியே நமக்கு கண்டினியூ ஆகும், இல்லைங்களா? லோக்கல் கண்டிஷன்ஸை புரிஞ்சு நடந்துப்பாங்க. ஆனால் நமக்கு வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவங்க, யூஜி வேறு மாநிலத்தில் படிச்சுட்டு பிஜி இங்கே வந்து படிக்கிறவங்க, இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அந்த ஒரு டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும், சரிங்களா? இது நம்ம மருத்துவமனைகள்லையுமே இது ரிஃப்ளெக்ட் ஆகும். சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. மேபி தமிழ் கற்றுக்கிறதுல வந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கலாம். இந்த மாதிரியான காரணங்கள் அப்படிங்கிறது முதன்மையான காரணமாக சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, லாங் டேர்ம் நீட்ஸில் பார்த்தோம்னா நம்ம மாணவர்கள் தமிழகத்தில் யூஜி படித்து பிஜி படித்து இங்கேயே வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப் ஆனால் தான் அவங்க லாங் டேர்ம் கவர்மெண்ட் சர்வீஸ்க்குள்ளே இருக்க முடியும், சரிங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து மருத்துவர்களாக செயல்பட முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, வருங்காலத்தில் நம்ம மாணவர்கள் நம்மளுக்கான மருத்துவர்களின் தேவை கம்மியாகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் தரப்பில் வந்து சொல்கிறாங்க, சரியா? ஸோ அதனால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த பிஜி அட்மிஷன்ஸில். இருந்தாலும் உச்சநீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க.
மாநில அரசாங்கங்கள் இதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுவாங்க. கண்டிப்பாக தமிழக அரசாங்கம் அதை நேற்றே அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூவை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஒரு ஆர்டிக்கல் நம்ம பார்த்தோம். மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு பெரிய அளவில் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.